உலகமே அதிபர் ஷி ஜின்பிங்க காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது, அவரும் ரிட்டயர்மெண்ட்ட நோக்கி போறார். இதுக்கு நடுவுல சீனா சமீபத்துல செஞ்ச அட்டகாசம், அட்டூழியம், திருட்டுத்தனம். இதெல்லாம் அவன் சமீபத்திலயா செய்றான்? எப்பயுமே செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஆமா எப்பயுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காய்ங்க. அது இப்ப வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு. என்ன ஒண்ணு கொஞ்சம் லேட்டா எடுத்து வந்திருக்கு. காரணம் என்னங்கிறதையும் நம்ம விரிவா பார்ப்போம். பாகிஸ்தானை இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சுச்சு. அதுல இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு? அரசாங்கங்கள் அத சொல்ல விரும்பல. ராணுவ ரீதியா எத சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ராணுவம் தான் முடிவு பண்ணும். ராணுவத்த பொறுத்தவரையும் நம்ம இழந்தோங்கிறத காட்டிலும், அத சரி பண்ணி திருப்பி அடிச்சோம். எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு ராணுவம் சொல்லிட்டு போயிருச்சு. அரசாங்கத்த பொறுத்தவரையும் யுத்தம் பண்ணோம். இழப்பு ஏற்பட்டிருக்கு. எதிரியோட இழப்ப கம்பேர் பண்ணும்போது நம்மளது ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டார்கள். காரணம் என்ன? விமானிகள் தப்பிச்சுட்டார்கள் அப்படிங்கிறது அரச புரசலா வரக்கூடியதா. விமானங்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தான அஞ்ச வீழ்த்தணும்னார்கள். ஆனா, அதுல 3 அப்படிங்கிற செய்தி வருது. ஓரளவுக்கு எங்க இருந்து? இந்திய தரப்புல இருந்து ஒண்ணுமே கிடையாது. இது இந்த 3 எங்க இருந்து வருது அப்படின்னா, பிரான்ஸ்ல இருந்து. ஏன் அப்படின்னா, ஏலே அதுல 1 ரஃபேல் தான் மாட்டுச்சு. மீதி 2 வெவ்வேறு இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய விமானங்கள் தான் அப்படின்னு சொல்லி, பிரான்ஸ் தன் பங்குக்கு அவர்கள் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு போயிட்டார்கள். 1 ரஃபேல் வீழ்த்தல, 5 ரஃபேல் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் சொன்னதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். சீனாவுக்கு வாலாட்டணும். அவ்வளவுதான். சீனாவ பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ரஃபேல் பாரு ஒண்ணுமே பயன்படல. அதனால என் விமானத்த வாங்கிக்கன்னு ஊர் பூரா ஒரு பிரச்சாரம். ஆனா சீனா இப்படி முடிவு பண்ணி பாகிஸ்தான தயார் பண்ணுச்சு. ஆனா பாகிஸ்தான் வாய் விட்டோனே அண்ணன் அமெரிக்கா புடிச்சுக்கிட்டான். பிரான்ஸோட ஆயுதம் பூரா குப்பை பாத்துக்க. நல்ல வேளை நான் ஆஸ்திரேலியா கிட்ட டீல் பேசி என் ஆயுதத்த மாத்திட்டேன். இதே மாரிதான் எல்லா பயலுக்கும் நிலைமை அப்படின்னு சொல்லி தீவிரமா அமெரிக்கா ஆட ஆரம்பிச்சது. அமெரிக்கா ஆடுற வரையுமே அமெரிக்க ஏஜென்சிகளுக்கு இந்த பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சிக்கவே இல்ல. பிரான்ஸ் மட்டுமே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்தியா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரான்ஸோட ரஃபேலோட ஸ்டாக் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழ விழுகுது. ஸ்டாக்ன்னு இருந்தா விழத்தாண்டா செய்யும். போயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா பிரான்ஸ வீழ்த்துனது சீனா தான். சீன ஆயுதங்களோட செல்வாக்கு டம்மு டும்முன்னு வருது அப்படின்னோனே அமெரிக்கா உஷாராயிட்டான். டேய் பிரான்ஸ ஓரங்கட்ட பார்த்தா நடுவுல இந்த பொம்மை இப்ப ஏற்கனவே சீன பொம்மைய தொல்லை தாங்க முடியல. இல்ல டிஃபென்ஸ்லயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி குதிச்சுட்டாரு. எங்க குதிச்சுட்டாரு? ஏதோ ஒரு அமெரிக்க ஏஜென்சில குதிச்சு என் பேரை மட்டும் சொல்லாதீங்க. மத்த எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஃபேல் வீழ்த்தப்படல. ஆனா வீழ்த்தப்பட்டுச்சுன்னு கதை கட்டி விட்டறணும் அப்படின்னு சீனா இறங்கி வேலை செஞ்சிருக்கு. அத அமெரிக்க உளவுத்துறைகள் கண்டுபிடிச்சிருக்கு. இதற்காக மிகப்பெரிய அளவுல டிஃபென்ஸ் பிளாக்கர்கள உருவாக்கிட்டாய்ங்க. இதான் சிறப்பு. போய் அவனுங்கள விலை பேசி வாங்க முடியாது. ஏன் அப்டின்னா, ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான். அதுல 1, 2 பேரு சீன ஆதரவு, 1, 2 பேரு நியூட்ரலு, 1, 2 பேரு டேய் நான் உண்மையாவே எழுதுறவன்டா. ஆயுதம் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துச்சுன்னா குடுத்துச்சும்பேன், இல்லைன்னா இல்லேம்பேன் அப்படிங்கிற கூட்டம். அங்க போய் நம்ம பெருசா வாங்கி ஒண்ணும் கிழிக்க முடியாது. 10 பேர் தானே இருக்காய்ங்க. நம்ம 100 பேர உருவாக்குவோம்னு 100 பேர உருவாக்கிருச்சு. இந்த 100 பேர் எழுதின ஆர்டிக்கிள் தான் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு 1000 பேர ஒட்டுமொத்த உலகத்திலயும் உருவாக்கிட்டாய்ங்க. இவனுங்களுக்கு இது புடிச்ச வேலை, தெரிஞ்ச வேலை, இல்ல கைதேர்ந்தவர்கள். ஊருக்கு சீன ஆதரவு கம்பு சுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கும். அந்தந்த நாட்டுக்கு ஆதரவா கம்பு சுத்தவே ஆட்கள் தேடி கண்டுபிடிக்கணும். திருவிழா கூட்டத்துல காணாம போன மாரி ஒரு பய சிக்க மாட்டாங்கிற மாரி சில நேரங்கள்ல இருக்கும். ஆனா இந்த விஷயங்களுக்கு சீனாவுக்கு ஆட்கள் எப்படியோ சிக்கி போயிரும். அவனுங்க வேற நல்லவன் வல்லவன்ங்கிற போர்வையோட திரிவாய்ங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஏற்கனவே சீனாவுக்கு தெரிஞ்சது. இந்த தடவ ஜம்பம் பலிக்கல. காரணம் என்ன? சிறப்பா சம்பவம் பண்ணி நிக்குது. தோக்குறோம்னா வேற விஷயம். ஜெயிக்கிறோம்னா வேற விஷயம். நம்ம ஜெயிச்சுட்டு நிக்கும்போது, இவர்கள் 1000 பேர இறக்கி விட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அதே சமயம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா எல்லாம் பண்ண முடியுங்கிற மாரி சீனா நடிக்குதுன்னோனே அமெரிக்கா களத்துல இறங்கிருச்சு. 1000 தான் சீனா 1 டசன் ஏஜென்சிகள விலைக்கு வாங்கி வச்சிருந்தாலும், அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்றது தான் வேத வாக்கு. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி ஏத்துறது தான் சூடம். அவர் சொல்றது தான் சத்தியம். இப்ப இந்த விஷயம் பஸ்பமாயிருச்சு. ஏற்கனவே சீன அதிபர காணோம். இல்ல கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாய்ங்க. வர மீட்டிங்ல அடுத்த அதிபர் வந்துருவாரு. என்ன ஒண்ணு,
கேமராவை ஆன் பண்ணிட்டு இந்த ஆளை தூக்கி வெளில வீசுறாங்களா, ஆஃப் பண்ணிட்டு தூக்கி வீசுறாங்களாங்கிறது மட்டும்தான் அங்க டிஸ்கஷனு அப்படின்னு பொழப்பு போய்கிட்டு இருக்கு. நடுவுல இந்த அசிங்கமும் சேர்ந்துக்கிச்சு. நேரம் பார்த்து சீனாவ எல்லா பையனும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. சீன அதிபர் மட்டும் ஓட மாட்டாரு. அதாவது அதிபர் ஷி ஜின்பிங் மட்டும் ஓட மாட்டாரு. புதுசா ஒரு அதிபரா அவரு கூடயே சேர்ந்து ஓட வேண்டியது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயி போச்சு. சரி, சீனாவுக்கு இந்த அளவு நிலைமை மோசமாயி போச்சு. அமெரிக்க ஃபைட்டர் ஜெட் ஒண்ணு இங்க நின்னுச்சே, நம்ம கூட விரிவா பார்த்தோமே. அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு அது வந்து தெரியாம நடந்து போச்சு. எலக்ட்ரானிக்ஸ் அப்புட்ன்னா யாராலயும் சத்தியம் பண்ண முடியாது. எலக்ட்ரிக்கல் அப்புட்ன்னா யாராலயும் சத்தியம் முடியாது. என்னதான் சத்தியம் பண்ணுவ? உங்கூட்டு ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருச்சுன்னா நான் சத்தியம் பண்ணுவேன்ப்பா. இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ல நிக்காது, ட்ரேட்ல நிக்காது அப்படின்னு நான் பேசுவேன். எங்கூட்டு ஏதாச்சும் ரிப்பேர் ஆயி போச்சு அப்புட்ன்னா, ஏதோ பிரச்சனை. இப்ப என்ன இப்ப கழட்டி பார்த்தா தான் தெரியும். டேய் நீ கழட்டி பார்ட் பார்ட்டா பார்த்து தூக்கிட்டு போறியே. 40 பேரு 40 பேருன்னு 2 தாட்டி வந்து கூட ஒண்ணுமா பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, பதிலே வராது. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி என்ன பிரச்சனைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வராது. இதே நம்ம எதுலயாச்சும் மாட்டியிருந்தோம் அப்படின்னா, பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி யார் அவரு? அவரு உள்வட்டத்துல பெரிய ஆளுப்பா, வெளிவட்டத்துல பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கதைய கட்டி விட்டுருப்பாய்ங்க. அவனுங்க சிக்குறாய்ங்க அப்படின்னா அது வேற கணக்கு. நம்ம ஏது சிக்குறோம் அப்படின்னா வேற கணக்கு. எப்படி பார்த்தாலும் காலம் சுத்தும்போது ஒரு கட்டத்துல அசிங்கப்பட்டு நின்னுதான் ஆகணும். அதனாலதான் இந்த விவகாரத்துல ரஃபேல்ல இம்மீடியட்டா சரண்டர் ஆகிறார்கள். F-35ல எதிர்பாராத அடி. இதுக்கு நடுவுல அன்னை அமெரிக்காக்கு இந்த வகையில விழுகுது. சீனாவை பொறுத்தவரை அதிபர் ஷி ஜின்பிங்கை எதிர்பாராத அந்தாள பத்தி விட ரெடி ஆகும்போது இந்தியாவுக்கு எதிரா அவரு கிண்டி வச்சிருந்த அல்வாவை தூக்கி அவர் தலையிலேயே போட்டாங்க. வாயில கூட ஊட்டி உள்ள பாவத்தை. நீ செஞ்ச சேட்டைக்கு தலையில கொட்டுறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள இம்புட்டு சேட்டை நடக்கவும் தான் பாகிஸ்தானுக்கு பைத்தியம் பிடிச்சு தீவிரவாதி அட்ரஸ் கொடு, நான் உங்க ஊருக்கே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி உளறிக்கிட்டு இருக்கிற பின்னணியில இம்புட்டு நடந்ததோட அதிர்ச்சியில் தான் அந்த பையன் உளறிக்கிட்டு இருக்கான்.